சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வேஜரிங் கான்ட்ராக்ட். சிறுவினாக்களில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு கேட்கும்போது நீங்கள் வேஜரிங் கான்ட்ராக்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அது என்ன ஸ்லாஷ் அக்ரிமெண்ட்டுன்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கான்ட்ராக்டா இல்லை அக்ரிமெண்ட்டா அப்படின்றத நம்ம இந்த வீடியோ முடிவில் நம்ம கணிச்சிக்கலாம். சூதாட்ட ஒப்பந்தம், ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் நடக்குது ரெண்டு பேருக்குள்ள. ரெண்டு பேர் இருந்தாவே ஒரு ஆஃபரர் அண்ட் ஆஃபர் இருந்ததுன்னா ஒரு அக்ரிமெண்ட் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த மாதிரி ஏ என்கின்ற நபர் இங்கே இருக்காரு, பி என்கின்ற நபர் இங்கே இருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு, இவர் ஏதோ ஒன்று கேட்டுக்கிறாரு. ஸோ இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கான்செப்ட் தான் வேஜரிங் கான்ட்ராக்ட். ஸோ பொதுவாக கான்ட்ராக்ட் இப்படி தான் உருவாகும். ஆனால் சூதாட்ட ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் பணத்தை பெறுகிறார், ஒருவர் பணத்தை இழக்கிறார், ஒருவர் பொருளை பெறுகிறார், ஒருவர் பொருளை இழக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த இடத்துல கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சரியாக வரலை, பேலன்ஸாக வரலை. ஏ வின் பண்ணுறாருன்னா பி பார்த்தீங்கன்னா தோற்று போகிறார். அதாவது விளையாட்டில் தோக்கலை, சூதாட்டத்தில் தோக்குறார். இதுதான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கான்செப்ட். இந்த மாதிரியான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்டான ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 3 லைனை படிக்கும்போது வேஜரிங் கான்ட்ராக்ட்னா என்னன்றது தெரிய வரும். வேஜரிங் கான்ட்ராக்ட் என்பது எதிர்காலத்தில் நிகழக்கூடிய இப்போ கிடையாது. ஓகே, எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் போடுவாங்க. நல்ல விஷயம்தான், பரவாயில்ல. தெரியாத நிகழ்வை, அது என்ன தெரியாத நிகழ்வை? ஒரு அன்சஸ்டைன் ஈவெண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்டுக்கு உகந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா உகந்தது கிடையாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு தெரியாத நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டை ஆக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ தெரியாத நிகழ்வை அடிப்படையாக கொண்டு அது நடந்தால், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள், அது நடந்தால் அல்லது நடக்காவிட்டால், 2 ஈவெண்ட்டை இந்த இடத்துல கொண்டு வராங்க. நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, அந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனை வராவிட்டாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு 2 நிலைப்பாடுகள் இருக்குது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா 2 நிலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டுக்கோ அல்லது கான்ட்ராக்டுக்கோ ஒத்து வராத ஒரு விஷயம். சரி, ஒருவருக்கு ஒருவர் பணம் கொடுக்க ஒப்பந்தம் ஆகிறது. ஏ பணம் கொடுத்தால் பி பணத்தை இழக்கிறார். சார், ஏ வந்து பணம் கொடுக்குறாருன்னா ஏ வந்து பணத்தை இழக்கிறார்னு அர்த்தம். ஸோ பி சைட்லேருந்து எந்த ஒரு கன்சிடரேஷனும் இவருக்கு போகலை. ஸோ கன்சிடரேஷன் பேலன்ஸாக இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட் வாய்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். உதாரணமாக அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 30 பார்த்தீங்கன்னா இந்த வேஜரிங் அக்ரிமெண்ட்டை பற்றி சொல்லுது, இல்லை வேஜரிங் கான்ட்ராக்டை பற்றி சொல்லுது, சூதாட்ட ஒப்பந்தம். உதாரணமாக ஏ என்பவர் பிக்கு ரூ.1000 பந்தயம் வைத்து இருந்தார். பந்தயம்னா நான் பிட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி பிட் பண்ணி கட்டுவாங்க, சூதாட்டம்னு அர்த்தம். கிரிக்கெட்டில் சூதாட்டத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, பல விளையாட்டுகளில் சூதாட்டத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு வகையான சூதாட்டம். புயலின் போது அந்த மரம் கீழே விழுந்தால், ஒரு மரத்தை ஒன்று டார்கெட் பண்ணுறாங்க, புயல் அடிக்குது. புயலின் போது அந்த மரம் கீழே விழுந்தால் பணம் நீ எனக்கு தர வேண்டும், விழவில்லை என்றால் நான் தருகிறேன். ஒரு மரம் ஒன்று இருக்குது, மரம் வந்து புயலின் மீது புயல் வரும்போது கீழே விழுந்துச்சுன்னா ஏக்கு பணம், அது விழலைன்னா பிக்கு பணம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் இன்பேலன்ஸில் இருக்குது. ஸோ இது வாய்டு கான்ட்ராக்ட். புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கு, வேஜரிங் அக்ரிமெண்ட் ஈக்குவல் டு வாய்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஆரம்பம் முதலே செல்லாதுன்னு கூட சொல்லிடலாம். ஆபினிட்டியோவை கொண்டு வந்து உள்ளே விடுங்க, தப்பென்ன இருக்குது. ஸோ வாய்டு அப்படின்னும் போது இது வந்து கான்ட்ராக்டுன்ற ஒரு பதத்துக்கு போவதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ அக்ரிமெண்ட் அப்படின்ற கான்செப்ட்லேயே நின்றுட்டு இருக்கோம், கான்ட்ராக்டுக்கு போகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லீகலாக என்ஃபோர்ஸ் ஆகாது. லீகலாக என்ஃபோர்ஸ் ஆனால் மட்டும்தான் அது கான்ட்ராக்டாக மாறும். ஸோ லீகலாக என்ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வேஜரிங் அக்ரிமெண்ட் இஸ் எ கரெக்ட் வேர்ட் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இந்த கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. RM அருணாச்சல முதலியார் வெர்சஸ்
வெங்கடாச்சலம் செட்டியார் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவருக்கும் குதிரை பந்தயத்தில் பந்தயம் வைக்கிறார்கள். இவர் ஏ என்கின்ற நபராக எடுத்துக்கோங்க, இவர் பி என்கின்ற நபராக எடுத்துக்கோங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ஓடுது. குதிரை மேலே பந்தயம் வைப்பது தொடர்பான ஒரு அக்ரிமெண்ட் எழுதுவாங்க. எந்த குதிரை ஜெயிக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஒருவர் மற்றொருவருக்கு பணம் தர வேண்டும் என ஒப்பந்தம் செய்கின்றனர். சி என்கின்ற குதிரை ஓடிட்டு இருக்கு. ஏ என்கின்ற நபர் பி கிட்ட என்ன சொல்றாரு, அந்த குதிரை ஜெயிச்சிச்சுன்னா நான் உனக்கு பணம் தரேன், தோத்துச்சுன்னா நீ எனக்கு பணம் தா. கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று எழுது. இவங்க 2 பேரும் சரியாக அந்த கான்ட்ராக்டை முடிச்சிக்கல. அதாவது ஏ என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுடுறாரு. பி என்கின்ற நபர் பணம் தரணும் இல்லைங்களா? என்னதான் வந்து சூதாட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் அதுதான் ஒரு வாய்மொழியான ஒரு கான்செப்டும் கூட. ஸோ பி என்கின்றவர் பார்த்தீங்கன்னா பணம் தரலை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, வழக்கை தொடர்றாரு. வழக்கை தொடுவதற்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கான்செப்ட் ஒன்று இருக்கணும். அந்த கான்செப்ட் இதில் இல்லை. என்னன்றது நீங்களே இன்னத்தையும் யூகிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்ட். அதுதான் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட், என்ஃபோர்ஸபிள் அட் லா. அது ஆகாததுனால இது கான்ட்ராக்டாக மாறாது அப்படின்றது நினைவில் வச்சுக்கோங்க. இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட் ஃப்ரேம் பண்ணுது. இப்படியான பந்தயம் என்ஃபோர்ஸ் ஆகுமா, லீகலாக என்ஃபோர்ஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை அரோஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா வேஜரிங் கான்ட்ராக்டும் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இது ஒரு வேஜரிங் சூதாட்ட கான்ட்ராக்டாக ஆகுமா? ஏன்னா குதிரை பந்தயம் ஓடுது, இதுக்கு நடுவில் இவங்க பிட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். ஆனரபிள் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு தான் இது. இந்த மாதிரியான ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா பியூர்லி வேஜரிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செக்ஷன் 30 படி இது வாய்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. எனவே இதை என்ஃபோர்ஸ் செய்ய முடியாது. அவர் தொடுத்த வழக்கு செல்லுபடி ஆகாது. அதனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இந்த வழக்கில் கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இருந்துச்சுன்னா உங்களுடைய கான்செப்ட் இட்ஸ் வேலிட் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.